ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் சோமாலியா நாட்டு மக்களுக்கு தன் சொத்துல பாதியை கொடுத்திருக்காரு. ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரே நேரத்துல 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கிய தமிழன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2016க்கான ஆஸ்கரும் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு தான் கொடுக்க போறாங்க. தமிழ் படங்களுக்கு இசையமைப்பதை குறைத்து கொண்ட ஏ.ஆர். ரஹ்மான் ஹாலிவுட் படங்கள்ல கவனம் செலுத்தி வர்றாரு. அங்க அவரோட சம்பளம் பல மில்லியன் கோடிகள். தானம் தர்மம் செய்தத தாராள குணம் கொண்டவர் ஏ.ஆர். ரஹ்மான். ஒரு இசை முயற்சிக்காக சோமாலியா போயிருக்காரு. அங்க ஏ.ஆர். ரஹ்மான் 3000 ஆண்டுகள் பழமையான இசைக்கருவி புழக்கத்துல இருக்கு. அந்த கருவியை 3 வருஷம் பழகினா மட்டுமே வாசிக்க முடியும். அந்த இசைக்கருவியை 1 டஜன் வாங்கியிருக்காரு. ஆனா பரிதாபம் என்னன்னா 3000 வருட பாரம்பரிய இசைக்கருவி சில ₹100 வாங்கியிருக்காரு. இது விலை மதிப்பில்லாத சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான். பசி பட்டினி அப்படின்னாலே பேர் போன நாடு சோமாலியா நாடு தான். அங்க உள்ள குழந்தைகள் நலனுக்காக பல கோடியை நன்கொடையா கொடுத்திருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான். இதை கேட்டதும் சோமாலிய அரசு ஆடி போயிடுச்சு. அவங்களால நம்பவே முடியல. சோமாலிய பிரதமர் அழுதுட்டாரு. சட்டுன்னு ஏ.ஆர். ரஹ்மான் காலில் விழ போயிருக்காரு. பதறி போய் தடுத்த ஏ.ஆர். ரஹ்மான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். எல்லா புகழும் இறைவனுக்கே என ஒரு வார்த்தையில முடிச்சிருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான். மேலும் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.